பலுசிஸ்தான் தன்னை தனி நாடாக அறிவித்துக் கொண்டதான பிரகடனம் நேற்றிலிருந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு. 2002 இதே போல தான் ஈழம் தனி குடியரசாக தன்னை அறிவித்துக் கொண்டது. இன்டரிம் செல்ஃப் கவர்னன்ஸ் அத்தாரிட்டியில் அவர்கள் தங்களை சுயாட்சி கொண்ட ஒரு குடியரசாக அறிவித்துக் கொண்டு 2002 கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த போர் முடிவுக்கு வரும் வரை தங்கள் ஆட்சி அவர்கள் தொடர்ந்தார்கள். அதே போலவே இப்போ பலுசிஸ்தான் தன்னை ஒரு தனி நாடாக, தனி குடியரசு நாடாக அறிவிக்க தயாராகிட்டு இருக்கு. அறிவிப்பு வந்தாச்சுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பலுசிஸ்தான் சில உண்மைகளை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரப்போகுது. இந்த உலக கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு பைபோலார் வெர்ஷன், முதலாளித்துவ நாடுகள் கேபிட்டலிசம், இன்னொரு பக்கம் கம்யூனிசம், 2 பவர்ஸு, இதில் 3ஆம் உலக நாடுகள் ஒரு தனி கட்டமைப்பில் இருக்கிறாங்க, புதிதாக உருவான நாடுகள். இது வரைக்கும் இந்த 1950க்கு பின்னாக பல நாடுகள் உருவாக்கப்பட்ட வரலாற்றுக்கு பின்பாக எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒரு நாட்டிலேருந்து பிரிஞ்சு தனி நாடு ஆயிருக்கு அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் லாபியில் இருந்த நாடுகளாக இருக்கும்.